இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தி கிரேட் ஷோபா சந்திராவோட கனவுகளை அபூர்வாங்கிற ஒரு ராட்சசி எரிச்சிட்டா அது சாம்பல் ஆயிடுமா என்ன? அத எல்லாத்தையும் நாம நிலைநாட்டுவோம். நம்மளால எப்படி முடியுமா? அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் உங்க அப்பா நம்ப மாட்டாரு. ஷோபா சந்திராவே இறங்கி வந்து சொன்னா ஸ்ரீ 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 சரத் சந்திரா கேட்காம போயிடுவாரா மாமா? ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷோபா சந்திரா என் உடம்புக்குள்ள வந்து உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொன்னப்போ சரத் சந்திரா அதை நம்பலையா? நம்பினாரு. ஆனா நாம நினைக்கும் போதெல்லாம் சோபா சந்திரா உன் உடம்புக்குள்ள வருவாங்களா? நீ சொல்ற மாதிரியே அவங்களும் சொல்லுவாங்களா? அப்படிலாம் நடக்குமாமா? நடக்கும். எப்படி? அன்னைக்கு எப்படி நடந்ததோ அப்படிதான். அன்னைக்கு என் உடம்புக்குள்ள ஷோபா சந்திரா வந்தத நீங்க நம்பலையா? அப்படின்னா அன்னைக்கு அது எல்லாமே பொய். அன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடியும் நடிச்சேன். நான் ஷோபா சந்திரா. ஹே பூமி, எப்பவோ இறந்து போன என் அக்கா பேரை சொல்லிக்கிட்டு இப்படி நீ நடிச்சா நம்பிடுவேன்னு நினைச்சிட்டியா? என்னை எவ்வளவு பெரிய முட்டாளாக்கிருக்க. ஆமா மாமா, அன்னைக்கு நான் ஷோபா சந்திரா மாதிரி நடிச்சேன். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு நாடகம் ஆடி நடன அரங்கத்தை அமைக்கணும்னு ஸ்ரீ 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 சரத் சந்திராவுக்கு நான் சொல்றேன். அவங்க கனவுக்கு மறுபடியும் நான் உயிர் கொடுக்கிறேன். அன்னைக்கு நீ நடிச்சதா சொல்ற. இப்ப கூட என்னால நம்ப முடியலையே. ஆனா நீ அப்படி பண்ணி ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கமா. அந்த நாடகம் தான் உங்க அம்மாவுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். அப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச கிரிமினல் லாயர் யாராவது இருக்காங்களா? கிரிமினல் லாயரா? அவங்க கிட்ட உனக்கு என்னடா வேலை? ஒருவேளை நீ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறியா என்ன? ச்சே, கிரிமினல்ஸோட எனக்கு என்னப்பா வேலை? நானே கிரிமினல் ஆளான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. பிந்து கரெக்டா தான் உனக்கு மேதாவிங்கிற பேரு வச்சிருக்காடா. நீ எதையுமே நேரடியா சொல்ல மாட்டியே. சரி, நடந்த விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். அப்பா, நான் இப்ப சொல்ல போற சப்ஜெக்ட் பேரு மர்டர். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குடா. இப்படி கடுப்பேத்தாம என்ன விஷயங்கிறது சிம்பிளா சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன தடுக்க கூடாது. டேய், மறுபடியும் எதுக்கு டாபிக்கை டைவர்ட் பண்ற? நடந்த விஷயம் என்னன்னு சொல்லுடா. அப்பா, அது நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, ஒன்னு பண்றா, பேசாம என்ன மர்டர் பண்ணிடு. உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்ல. வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் அவனை மட்டும்தான் கொலை பண்ண போறேன். சரிடா, போய் பண்ணு போ. நான் பெயில் வாங்கி தரேன். தேங்க்ஸ்ப்பா. கொஞ்சம் மாமா கிட்ட கன் மட்டும் வாங்கி தரீங்களா? எங்க இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நீயே போய் தேடுப்போ. எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்றேன், கேளுங்க. இதுதானடா நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கோபத்துல விவரமா சொல்லுங்கிற யோசனை எனக்கு வரல, ஆனா இப்ப வந்துருச்சு. சரி சொல்லுங்க சார். பொண்ணுங்க விஷயத்துல அண்ணன் எப்பவுமே விலகியே இருப்பாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அப்படி இருக்கும்போது அண்ணன் தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ இது உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்டா? அது என்னன்னா, அவன் காதலிக்கிறான்னு உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியுதுன்னு கேட்டேன். என்கிட்ட அண்ணா தான்ப்பா சொன்னாரு. அண்ணனே சொன்னானா?
யார் அந்த பொண்ணு? ஷோ அப்பா, அண்ணன் காதல்ல விளையாடுறது தான் முக்கியமே தவிர அந்த பொண்ணு யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? அண்ணனே காதல்ல விழுந்துட்டானா அந்த பொண்ணு கண்டிப்பா பெரிய ஆளா தான் இருக்கணும்ப்பா. அவன் காதலிக்கிறான்னு சொல்லியிருக்கானே தவிர பூமியை தான் காதலிக்கிறான்னு சொல்ல போல இருக்கு. நல்ல வேலை பண்ணான். அவன் சொல்லாததுனால நானும் சொல்ல போறது இல்ல. என்னப்பா, அந்த பொண்ணு எவ்வளவு கிரேட்னு யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க? ஆமாப்பா, நீ கண்டினியூ பண்ணுப்பா. அண்ணன் அந்த பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ வேற சொல்லிட்டானா? அந்த பொண்ணு பதில் சொல்றதுக்குள்ள ஒரு புறம்போக்கு குறுக்க வந்து அண்ணன் அடிச்சுட்டானா? டேய் தப்புடா, அப்படிலாம் திட்டக்கூடாதுடா. என்னாச்சுப்பா? நான் ஏதோ மாமாவை திட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னடா, மாமானே வச்சுக்கேன். மாமா ஒன்னும் அவ்வளவு அறிவில்லாதவர் இல்லப்பா. அந்த ஸ்டூபிட் அண்ணன் அடிச்சுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டானா? நான் இப்பவே அவனை தேடி கொல்ல போறேன். நீங்க பெயிலோட ரெடியா இருங்க. என்னப்பா? அண்ணனோட லவ் ஸ்டோரிய கிரைம் த்ரில்லரா மாத்திராதடா. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் அடிக்க தெரியாமல விட்டுருக்க மாட்டான்டா. அவனை அடிச்ச ஆளு பெரிய மனுஷனா இருந்திருப்பான். அதனாலதான் உன் அண்ணன் விட்டுட்டான் போல இருக்கு. பெரிய மனுஷனா? அதுவும் கரெக்ட் தான் இல்லப்பா. அதை எப்படி நான் யோசிக்காம விட்டேன்? நீதான் மேதாவியாச்சேடா, அதான் நீ யோசிச்சிருக்க மாட்ட. பூமி, நீ இப்ப என்கிட்ட பேசுறியா இல்ல அண்ணன் கிட்ட பேசுறியா? உங்களுக்கு எதையுமே நேரடியா சொல்லவே தெரியாதா? அது வந்து போன்ல அண்ணன் இருக்கான், உனக்கு முன்னாடி நான் இருக்கேன். இப்போ உங்க அண்ணன் எதுக்காக ஃபோன் பண்ணிருக்காரு? அது வந்து ஒரு நிமிஷம் அண்ணன், நீங்க எதுக்காக போன் பண்ணீங்கன்னு பூமி என்கிட்ட கேக்குறா. நான் அவகிட்ட என்ன சொல்லட்டும்? அவ என்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோயேன், உன் முகம் பேந்துருன்னு அவகிட்ட சொல்லு. ஓ, இந்த தம்பி மேல உனக்கு எவ்வளவு பாசம்? வாவ், லவ் யூ, லவ் யூ. என் மேல அண்ணனுக்கு எவ்வளவு பாசம்னு அவரே உன்கிட்ட சொல்ல போறாராம். நீ எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு அவர் சொன்னதை சொன்ன மாதிரியே என்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? இந்தா. பூமி, கவனமா கேளு. இப்ப எனக்கு ஒன்னும் தளபதிலாம் கால் பண்ண மாட்டாரு. டேக் யுவர் ஓன் டைம், சரியா?